فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم واقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا قومهم ولو شاء الله لسلطهم عليكم فلقاتلوكم فإن اعتزلوكم فلم يقاتلوكم وألقوا إليكم السلم فما جعل الله لكم عليهم سبيلا ستجدون آخرين. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் UAE மண்டலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியலிலே நாம் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்காக முயற்சிக்க வேண்டும். அது ஒரு கட்டாயமான கடமை என்பதையும் அதனால் ஏற்படக்கூடிய தாய்க்கும் சேய்க்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த தாய்ப்பால் கொடுக்கிறதை ஒட்டி குழந்தைகள் தாய்ப்பால் இல்லாத நேரத்தில் வேற ஒரு பெண்ணிடத்தில் பால் கொடுக்க சொல்வது, அல்லது குழந்தை அழுகிறதே என்ற காரணத்திற்காக ஏதோ ஒரு நாள் 2 நாளைக்கு இன்னொரு பெண் என்ன செய்கிறது, அந்த குழந்தையுடைய அழுகை அமர்த்துவதற்காக வேண்டி பால் கொடுக்கிறது என்ற பழக்கமெல்லாம் நம்ம நாட்டில் அதிகமாக இல்லை. ஆனால் அரபு நாடுகளில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுங்கிறது வெளியில் அதுக்குன்னு செவிலி தாயின்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து வளர்க்கக்கூடிய பழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் அதிகமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வேறு பெண்ணிட்ட இருந்தால் நினைஞ்சாங்க தாய்ப்பால் கொடுத்துனாங்களே, பெத்த தாயிட்ட என்ன செய்யலை, அவங்க பால் குடிக்கலை. அப்போ அந்த மாதிரி ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் இல்லாட்டாலும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த மாதிரி குடிக்கக்கூடிய ஒரு தன்மை, அல்லது பிரசவத்திலே தாய் இறந்துட்டான்னு வைங்க, அந்த நேரத்தில் அந்த குழந்தையை கொண்டு போய் இன்னொரு பெண்ணிடத்தில் பால் கொடுக்க வைக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த பால் குடிக்கிறதுனால பெரிய சட்ட சிக்கல் எல்லாம் ஏற்படும். அதை ரொம்ப கவனமாக கவனித்து என்ன செய்யணும், ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறதா இருந்தால் இதனுடைய விளைவுகள்லாம் என்ன என்பதையெல்லாம் கவனித்து பால் கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு தாய் இருக்கா, ஒரு பொண்ணு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள ஒரு பையன் இருக்கிறான், அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பையனை இந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு மனசில் வச்சுருப்பாங்க. உதாரணமாக அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய இந்த அம்மா போய் அந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்துன்னு வைங்க, அவங்க பெற்ற பையனும் அதுவும் அண்ணன் தங்கச்சி ஆகிடுவாங்க. அப்போ தன்னுடைய மகனை பெரிய ஆளாக போனவுடனே இந்த பொண்ணு கட்டி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மா அந்த பொம்பளை பிள்ளைக்கு பாலை குடிச்சுன்னு வைங்க, இப்போ என்னவாயிரும், மாமியாக இருக்கக்கூடியவங்க அம்மாண்ட ஆகிடுவாங்க. அம்மாண்டானவன என்னவாயிரும், அவங்களுடைய பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது காலத்துக்கும். 2 பேரும் சகோதர சகோதரியாக ஆயிடுவாங்க. தாய் மாமாண்ட வச்சுக்கிறோமே, மாமியாக இருக்காங்கன்னு வைங்க, இந்த மாமியாக இருக்கக்கூடியவங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பாலை கொடுத்தாங்கன்னு சொன்னோம், அந்த பிள்ளைக்கு மாமிங்கிற ஸ்டேஜை தாண்டி அம்மாங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அப்போ இப்படி வந்தால் பெரிய சிக்கலெல்லாம் உண்டாகிவிடும் என்பதை கவனித்து இந்த பால் கொடுக்குற விஷயத்தில் என்ன செய்யணும், நிறைய அந்த சட்டங்களை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான்டா, 4வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் யார் யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாது என்ற ஒரு பட்டியல் போடும் பொழுது, உம்மஹாத்துக்கும் முல்லாத்தி அர்லானுக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் நிஜ தாய்மார்களாகவே இருக்கிற காரணத்தினால் அவங்களையும் நீங்கள் மணந்து கொள்ளக்கூடாது. தாய் மகன்கிற உறவு ஏற்பட்டுவிடும். பால் குடிச்சிட்டோம்னா அவங்க அம்மாவாயிருவாங்க, இவன் பிள்ளையாயிருவான். அதே மாதிரி அகவாத்துக்கும் என ரலாத்தி, பால் குடித்த காரணத்தினால் உங்களுக்கு சகோதரிகளாகி விட்டார்களே, அவங்களே நீங்கள் மணந்து கொள்ளக்கூடாது. அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கு மட்டும் உறவு வரல பாருங்க,
ஒரு அம்மாட்ட போய் பால் குடி, ஒரு பொண்ணுகிட்ட பால் குடிச்சான்னு சொன்னால் அவள் அம்மா இவன் புள்ளைங்கிறது நிற்காது. இந்த அம்மா யாரையெல்லாம் பெறாளோ அவ்வளோ பேருக்கு அந்த பால் கொடுத்தாலும் சகோதரன் ஆயிடுவாங்க. யார் தாயாயிட்டாங்களோ அந்த தாயினான பிறகு தாய் பெற்ற பிள்ளைகள்லாம் யார், சகோதர சகோதரிகள் நிலைக்கு வந்துடுவாங்க. திருமணம் செய்கிறது ஹராம் என்று வந்துவிடும். அவ்வளோ பெரிய ஒரு சட்டம் உள்ள ஒரு விஷயம் இது. இது 4வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, யஹ்ருமு மினர் ரலாஇ மா யஹ்ருமு மினன் நஸபி. நசப்புல இரத்த சம்பந்தத்தில் எதெல்லாம் ஹராமாகுமோ, எந்தெந்த உறவுகள் எல்லாம் திருமணம் செய்வதற்கு ஹராமாகுமோ அந்த உறவுகள் எல்லாம் பால்குடியிலையும் ஏற்படும். பால்குடி தாய் பால்குடி சகோதரி மட்டும் வராது, பால்குடி தகப்பன்கிறது வரும், பால்குடி சின்னம்மாங்கிறது வந்துடும். ஒரு அம்மாட்ட போய் நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்து கை குழந்தை தங்கச்சியாக கூட இருக்கலாம். அது பெருசாக போகணுன்னு நம்ம இந்த பையனை கல்யாணம் பண்ணலாம் நினச்சா சிக்கலாகி போயிடும். ஏன், நீங்கள் ஒரு அம்மாட்ட பாலை குடிச்சிருப்பீங்க, அந்த அம்மாவுக்கு இவங்க தங்கச்சி சின்னமாகிடுறாங்க. ஒரு அம்மாட்ட பால் குடித்தோம்னா அந்த அம்மாவுக்கு உங்களோட நின்றுல இது. அம்மாவிட்ட நீங்கள் பால் குடிச்சு அவங்க அம்மா ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வைங்க, அந்த தங்கச்சி நீங்கள் என்ன செய்ய முடியாது, இஸ்லாமிய சட்ட பிரகாரம் கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடியாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம பால் யோசிக்கணும். இந்த பால் குடிக்கிறோமே இதனால் நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன உறவு வரும், இது மாதிரி நமக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா, அது நாளைக்கு பாதிக்குமான்னு கவனித்து என்ன செய்யணும், பால் கொடுக்கணும். கொடுத்துட்டா இந்த மாதிரி சிக்கலாகி போயிடும். பெரிய சிக்கல். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் தெரியாதனமாக பாலை கொடுத்து விட்டேன், என் தங்கச்சி ஒன்று இருக்கா தான் கட்டி கொடுக்கலான் இருந்தேன், அது இப்போ கட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. விளங்காமல் இப்படி செஞ்சு விடுறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இந்த பாரம்பரியத்தினால் வரக்கூடிய எல்லா உறவுகளுமே பால்குடியினாலையும் வரும். அதனால் பால் கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப தூரத்தில் உள்ள இடங்களில் போய் பாலை கொடுத்தால் பிரச்சனை வராது. பொதுவாக சொந்தத்தில் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம சமூகத்தை பொறுத்தவரை என்ன செய்வோம், சொந்தத்தில் நெருக்கத்திலாம் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கக்கூடிய நேரத்தில் சொந்தத்தில் இணைஞ்சிடக்கூடாது. இந்த பால் கொடுக்குற விஷயத்தில் அவசரப்பட்டு குழந்தை அமர்த்துறோம், பசியை போக்குறோங்கிறதுக்காக வேண்டி பால் கொடுப்பதோ அல்ல தொடர்ச்சியாக எடுத்து வளர்த்து இந்த தாய் பால் கொடுத்து வளர்க்கிறதோ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இதெல்லாம் ஏற்படும்ங்கிறத கவனித்து என்ன செய்யணும், பால் கொடுக்க வேண்டும். இதை நபிகள் நாயகம் அதாவது பால் குடிப்பதனாலையும் எல்லா விதமான உறவுகளும் ஏற்பட்டும். ஒருத்தி தாயா மட்டும் ஆக மாட்டாள். பெத்த தாய் ஒருத்தி தாயாயிட்டாள்னு சொன்னால் அவளை சுற்றி எத்தனை உறவு உங்களுக்கு வரும். அவள் தாயாயிட்டாள்னு அவள் தங்கச்சி சின்னமாவாயிருவா, அவள் அண்ணன் வந்து மாமாவாயிருவான். இதே மாதிரி பால் குடித்தாலும் வரும். பரம்பரையினால் வரக்கூடிய அத்தனை ஹராம்களும் எதுலையும் வரும், பால் குடித்தாலும் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில் 2645வது ஹதீஸில் இருக்கிறது. ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட இந்த சட்டத்தை நீங்கள் விளங்கிறதுக்காக வேண்டி ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட வந்து அவங்கள பார்க்கறதுக்காக அஃபுலஹன்னு ஒரு ஆள் வர்றார். அவர் வந்து நான் அவங்களை தனியாக சந்தித்து பேசணும் அப்படின்னு வர்றார். ஆயிஷா நாயனை வந்துட்டாங்க, அந்நியான் அவர் தனியாக சந்தித்து பேசுறது சரி வராதுல்ல, அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, தனியாகலாம் பேச தேவையில்லை, வெளியே போங்க அப்படின்றாங்க அவங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனியாக சந்தித்து பேசாமல் வெளியே இருந்து பதில் சொல்கிறாரு, நீங்களும் எனக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்குது தெரியுமா, நான் வந்து உங்களுக்கு சித்தப்பா தெரியுமான்னு சொல்கிறார் அவர். நீங்கள் என்னிட்டேருந்து நீங்கள் தனியாக ஒதுங்கி போக பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு சித்தப்பா முறையில் அப்படின்னு யார் சொல்கிறா, இந்த அஃபுலஹுங்கிற ஆள் வந்து சொல்கிறார். அப்போ ஆயிஷா நான் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி சித்தப்பா, எங்கள் வாப்பாவுடைய தம்பிலாம் யாருன்னு எனக்கு தெரியுமே, நீங்கள் எங்கள் வாப்பாக்கெல்லாம் தம்பி கிடையாது, நீங்கள் எப்படி சித்தப்பாக முடியும், சின்ன வாப்பா சின்னத்தான்னு அவர் சொல்கிறார். அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதாவது உனக்கு வந்து என் அண்ணன் ஒய்ஃபு பால் கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு வந்து எங்கள் அண்ணன் இருக்கார்ல அவருடைய மனைவி உனக்கு பால் கொடுத்துருக்குறாங்க, என்னுடைய அண்ணன் மனைவி பால் கொடுத்தாங்கன்னா எங்கள் அண்ணன் மனைவி அம்மாவாயிடுறாங்க, எங்கள் அண்ணன் மனைவி அம்மாவாயிட்டாங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து அப்பா ஆயிடுறாரு, பால் குடி தந்தை ஆயிடுறாரு. அவருடைய சகோதரன் நான் சித்தப்பா தானே, அவருடைய கணக்கு சொல்கிறாரு. உனக்கு வந்து நீங்கள் சின்ன ஆயிஷா நாயிட்டு சொல்கிறாரு, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் அண்ணனுடைய மனைவி உங்களுக்கு பால் கொடுத்துருக்குறாரு, அதனால் நம்ம ரெண்டு பேருக்கு முதல்ல என்ன உறவு இருக்குது, சித்தப்பாவும் மகள்ங்கிற உறவு நமக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்போன்னு சொல்லி இந்த மாதிரி அஃபுலஹன்னு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, வந்து நான் சித்தப்பா முறைங்கிறாரு, கேட்டால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அது என்ன செய்யலான்ற உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சதக்கா அஃபுலஹு உண்மையைத்தான் சொல்கிறார், கரெக்ட் தான் அவர் சொல்கிறது, அவர் சட்டப்படி கரெக்டாக தான் செஞ்சிருக்காரு, பேசியிருக்கிறாரு, நீ அவருக்கு சித்தப்பாவோட எப்படி தனிமையாக இருந்து பேசிக்கொள்ளலாமோ அது மாதிரி அவர்கிட்ட பேசிக்க, தகப்பன் தானே, சின்ன அப்பாவும் மகளும் பேசிகிட்டு இருக்கலாம்ல, நம்முடைய சின்னவாப்பாவோட நம்ம மகள் பேசிகிட்டு இருந்தால் தப்பா, அது தப்பு கிடையாது.
அப்போ சின்ன பாப்பாவும் அவங்களுடைய மகளும் பேசிக்கொள்வது எப்படி, தனியாக இருப்பது எப்படி தப்பு கிடையாதோ அந்த மாதிரி ஒரு பால் குடி சின்ன பாப்பா வருது பாருங்க. பால் குடி பாப்பா மட்டும் வரல, பால் குடினால என்ன உறவுலாம் வருது, பால் குடித்த பெண்ணுடைய கணவருடைய தம்பி சித்தவா போயிடுறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள மகரமாகி போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணுறது ஹராம், தனியாக இருந்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு அதில் சட்டம் வருது. இது வந்து புகாரியில் 2644, 4796, 5239 ஆகிய ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. அதனால பால் குடித்தால் சுற்றி ஒரு சங்கிலியோ க்ளோஸ் பண்ணிவிடும். இந்த கல்யாணம் பண்ணுற விஷயத்தில் என்னவாகி போயிரு, நீங்கள் வாட்டு ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாத பல உறவுகளை உங்களால் ஏற்பட்டுவிடும். உங்கள் வகையரா உங்கள் சம்மந்தத்தில் உள்ள பல ஆம்பளைகளோட என்ன செய்ய முடியாது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய முடியாது. ஒரு பையனுக்கு பால் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பல குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள பல பெண் குழந்தைகள் நாளைக்கு பருவம் அடையும் போது இந்த பையனுக்கு வந்து வேணாயிரும் ஹராமான உறவுகளை வந்து நின்றுவிடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா, உக்குபாண்டு ஒரு ஆள் கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ண உடனே எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு பாருங்கள். கல்யாணம் பண்ண உடனே ஒரு அம்மா ஒன்று வருது, வந்து என்ன செய்கிறாங்கன்னா உங்கள் கல்யாணம் செல்லாதுங்கிறார். அந்த அம்மா சொல்லுது, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிவிட்டாரு, அந்த அம்மா என்ன சொல்லுது, உங்கள் கல்யாணம் பண்ணது தப்பு, நீங்கள் ஏன் தப்பு அப்படின்னு கேட்டால், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நான் பால் கொடுத்துருக்குறேன். அந்த அம்மா என்ன சொல்லுது, உனக்கும் நான் பால் கொடுத்துருக்குறேன், ஒரே கட்டத்தில் இருக்காது, அது ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு இது கொடுத்துருப்பாங்க. இவங்க தான் ஆம்பளை வயசு வித்தியாசம் இருக்கும் இல்லையா, ஒரே டைமில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்போ உனக்கும் நான் வந்து மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கும் நான் வந்து பால் ஊட்டியிருக்கிறேன், குழந்தையாக இருக்கும் பொழுது உன்னுடைய மனைவிக்கு நான் பால் ஊட்டியிருக்கிறேன், 2 பேருக்கு நான் அம்மாவாயிடுறேன், நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ஆகிட்டீங்க, அண்ணன் தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது என்று அந்த அம்மா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இவர் உடனே மனைவியோட சேராமல் 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க, கைஃப வ கது கீல, இப்படி ஒன்று சொல்லப்பட்ட பிறகு எப்படி சேர்ந்து வாழ்வீங்க, கொடுத்த அம்மா சொல்லுறதுல அப்படின்னு சொல்கிறார். எனக்கு தெரியாதுங்கிறார். உனக்கு இப்படி தெரியும், குழந்தைக்கு பால் கொடுத்து அவனுக்கு தெரியாத செய்யும், உனக்கு தெரிகிற வயசுலேயே பால் கொடுப்பாங்க, எனக்கு தெரியாமல் இந்த பொம்பளை நான் பார்த்ததும் இல்லை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பேச்சில் ஒரு பொம்பளை கரெக்டாக அடையாளம் கண்டு வந்து நான் என்ன கொடுத்தேன்னு சொன்னால் அது அதுக்கு மேலே என்ன பண்ணுறது சொல்லிட்டாங்களே, சந்தேகத்தை உண்டாக்கிட்டாங்கல்ல அப்படின்னோடனே ஒரு மனைவி பிரிஞ்சிடுறாரு. தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வாழ முடியுமா, சகோதரின்னு ஆகிடுதா இல்லையா. அந்த மாதிரி வந்து சொன்ன சம்பவம் வந்து புகாரியில் 2659, 88, 2052, 2640, 2659 ஆகிய ஹதீஸுகளில் இது இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த பால் குடியினால் பண்ணின கல்யாணம் ரத்தாகுது பாருங்க. பால் குடிச்சுட்டா அது உறவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், நாளைக்கு தெரிய வந்துச்சின்னு சொன்னால் அதையே என்ன செய்யணும், ரத்து பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு பொம்பளை சொல்கிறத வச்சுக்கிட்டு இன்னைக்கு பால் கொடுத்த பொம்பளை வந்து ஒரு ஆள் தான் சொல்ல, 4 சாட்சியெல்லாம் கொண்டு வான்ற ரசூலுல்லாஹ் சொல்லலை. சம்மந்தப்பட்ட ஒரு பொம்பளை இல்லாமல் போய் சொல்லிட்டு இருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து கரெக்டாக சொல்லுவாங்கன்னு தெரியுமே. ஆனால் அப்போ கூட சட்டம் என்னவாகுது, செஞ்ச கல்யாணம் ரத்தாகுது. அதனால குழந்தைக்கு பால் கொடுக்குற விஷயத்தில் நம்ம குழந்தை இல்லாமல் வேற குழந்தைக்கு பால் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்க வைக்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்யணும், இதில் நடந்து கொள்ள வேண்டும். இதில் வந்து பொறுப்பட்டு நடந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து இந்த பால் கொடுத்தலில் எப்போ இந்த சட்டம் வரும் அதையும் நீங்கள் கவனிக்கணும். அது நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. பால் கொடுத்தல்னு சொன்னால் முதலாவதாக அந்த எத்தனை வருஷம் பால் குடி வருஷம்னு எல்லாம் சொல்கிறானோ அந்த வயசுக்கு உள்ள பால் கொடுத்தா தான் அம்மாண்டாக முடியும். 2 வருஷம் நல்லா சொல்லிட்டான்ல, ஒல் வாலிதாத்து யுர்லியுன் அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, முழுமையாக 2 வருஷம் பால் ஊட்டுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ முழுமையாக 2 வருஷம் பால் ஊட்டுவார்கள்னு சொன்னால் ஒரு குழந்தைய விளங்காமல் என்ன செய்கிறாங்க, ஒருத்தங்க 2.5 வயசு வரைக்கும் பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைய தூக்கி ஒரு பொம்பளை பால் கொடுத்து பிடிச்சி 2.5 வயசில், அது தாய்மையில பிள்ளையும் கிடையாது. ஏன், பால் கொடுக்கக்கூடிய வயசில் பால் கொடுக்கல. பால் கொடுக்கறதுக்கு நல்லா போட்ட நிர்ணயித்த வயசு எது, 2 வயசு. அப்போ 6 மாதத்து பிள்ளை, 1 வருஷத்து பிள்ளை, 1.5 வருஷத்து பிள்ளை, 2 வருஷத்து பிள்ளையா இருந்து ஒரு பெண் பால் கொடுத்தால்தான் அந்த பிள்ளையாகவும் அந்த அம்மா தாயாகவும் அவங்களை தவிர 2 வருஷமும் 1 மாதமும் ஆகிவிட்டாலோ 2 வருஷமும் 5 நாள் ஆகிவிட்டாலோ 1 நாள் ஆகிவிட்டாலும் வச்சுங்களேன், 1 நாள் கூடட்டுமே, லிமிட் தாண்டிச்சே இல்லை, இல்லைண்டா தானே. 2 வருஷம்னு அல்லாஹ் ஒரு எல்லையை போடுறான்னு சொன்னால் 2 வருஷமும் 1 நாளும் கூடிவிட்டால் கூட அந்த வயசு பிள்ளைக்கு ஒரு பெண்ணு பால் கொடுத்தால் என்னவாகாது, அது வந்து அவங்க தாயாகவும் மாட்டாங்க. அதனால் வந்து தாய் புள்ள உறவுன்னு வந்துடாது. அந்த வயசுல குடித்தா தான் என்னவாக பால் புள்ள இதை விளங்கி கொள்ள வேண்டும். 3 வயசு பிள்ளைக்கெல்லாம் பாலை கொடுத்து நான் பால் கொடுத்துருக்குறேன் என்று சொல்லிவிடக்கூடாது. அதெல்லாம் என்னவாகாது, அது நீங்கள் விளங்காமல் கொடுத்துருக்குறீங்கன்னு வருமே தவிர அதனால் நீங்கள் தாய் பிள்ளைங்கிற ஒரு கண்டிஷன் என்ன செய்யாது, வராது. இது ஒன்று விளங்கிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த பால் கொடுத்தல்ங்கிறது இருக்குல்ல,
அந்த பால் கொடுத்தல்ங்கிறது சும்மா அழுகை அமர்த்திருக்கான்னு சும்மா லேசாக வச்சவொடனே ஒரு நிமிஷம் வைக்கிறீங்க, குழந்தை வாயை வச்ச நின்று போச்சு, அவ்வளவுதான் சொன்னால் குழந்தை அழுகை அமர்த்துறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சால் அது வந்து பால் கொடுத்தல சேருமான்னு கேட்டால் மார்க்க சட்டப்படி அதுல எல்லாம் சேராது. இதுல எல்லாம் ஒரு பெரிய பாரதூரமான ஒரு தாய் புள்ளைங்கிற ஒரு பிணைப்புலாம் ஏற்பட்டுறாது. அதுக்கு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது வயிறு நிறைக்கிற அளவுக்கு எப்படி குடிக்கணும் பால் கொடுத்தல்னு சொன்னா, சும்மா வாயை வச்சுட்டு ஒரு குழந்தை எடுத்தவொன்னே என்ன ஆயிட மாட்டாங்க, அவங்க வந்து தாயாயிர மாட்டாங்க. நல்ல வயிறு நிறைய பால் குடிக்கும்ல, ஒரு குழந்தை வந்து பசியா இருக்கும்போது பால் கொடுக்க ஆரம்பிச்சா வயிறு நிறையிற வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கும்ல, அவ்வளவு நேரத்துக்கு கொடுத்தா தான் என்னவாகும், அது தாய் பிள்ளைன்னு வந்துருமே தவிர ஒரு 5 நிமிஷம் குடிச்சா வயிறு நிறையும் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 2 நிமிஷம் குடிச்சிருச்சுன்னா வயிறு நிறையல பத்தலை அந்த நேரத்தில் எடுத்துட்டோம்னு சொன்னா அப்ப என்னவாகாது, தாய் பிள்ளை உறவு. அது நீங்க கவனிச்சுக்கணுமா இல்லையா? சில விஷயங்கள் வந்து நான் பால் கொடுத்தேன்னு கூடாது. பால் கொடுத்தேன்னு யாராவது சொன்னாங்கன்னா விசாரிக்கணும், என்ன மாதிரி கொடுத்தீங்க, எத்தனை வயசுல கொடுத்தீங்க, எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க, வயிறு நிறைய அளவுக்கு கொடுத்தீங்களா என்றெல்லாம் என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்னமர்ரலாத்து மினல் மஜாத்தி, பசி போக்கும் அளவுக்கு இருந்தால் தான் என்னவாங்க பால் கொடுத்தல் என்கிற ஒரு சட்டமே அமுலாகும். பசிய போக்குற அளவுக்கு இல்லாம சும்மா ஒரு அப்படி செஞ்சுட்டானே அது வந்து ஆகாது. இது புகாரில் 5102 2647 அந்த ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அது போக 5 தடவை பால் கொடுத்தா தான் அது மாதிரி ஆகும், ஒரு தடவை ஆகாது. பால் கொடுக்குறீங்க, ஒரு தடவை கொடுத்துட்டு எடுத்து ஒரு தடவைக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம். தடவைன்னா என்ன அர்த்தம், ஒரு எண்டு ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். ஒரு தடவை பாலை கொடுத்தீங்க, உடனே தாய் பிள்ளைன்னு ஏற்பட்டுறாது. இன்னொரு நாளைக்கு இன்னொரு தடவை கொடுத்தீங்க, அப்பவும் தாய் பிள்ளைன்னு ஏற்பட்டுறாது. எத்தனை தடவை கொடுக்கணும்? டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள், சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், மார்க்கத்தை அறிவதன் அவசியமும் பிறருக்கு சொல்வதின் நன்மையும், மறுமை வெற்றிக்கான வழிகள், இஸ்லாத்தை அறியாத பிறருக்கு சொல்லாத முஸ்லிம்கள், எதிர்ப்புகள் ஏன், 21ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம், ஏகத்துவமும் எதிர்வாதமும், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், புது வலசை, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், மனித சமுதாயத்தை சீரழிக்கும் நவீன கலாச்சாரம், கருத்து வேறுபாடுகள், பயப்படுவோர், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் ஊட்டி, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் ஆவடி, சகோதரர் சம்சுலுஹா ஆற்றிய உரைகள், சோதனையா கொள்கை உறுதியா, மறுமை வெற்றிக்கு வழி என்ன, இஸ்லாத்தில் இல்லாத பராத் இரவு, கேஎஸ் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி, சொர்க்கம் நரகம் அஸ்ரப்தீன் ஃபிர்தௌசி, சமுதாய தீமைகளும் விடுபடும் வழிமுறைகளும், கோவை ரஹமத்துல்லா மற்றும் 1000ற்கும் மேற்பட்ட தலைப்புகள். ஒரு சிடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 9500168989. 5 தடவை குடிச்சால் தான் என்னவாக தாய் பிள்ளை. ஒரு தடவை வயிறு நிறைய குடிச்சாலும் என்னவாகாது, தாய் பிள்ளைங்கிற ஒரு வராது. வயிறு நிறைய அறை இருந்தாலும் என்ன செய்யணும், 5 முறை ஏற்பட வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றார், வந்து என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நான் இன்னொரு கல்யாணம் ஒன்று பண்ணினேன். இன்னொரு கல்யாணம் பண்ணவுடனே என் முத மனைவி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆஹா நீங்க கல்யாணம் பண்ண தப்பு. ஏன் தப்பு, இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுத்துருக்குறேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. யாரு, இந்த முதல் மனைவி வந்து அந்த வேற ஒரு கணவருக்கு வாழ்க்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அரபு நாட்டிலாம் சாதாரணம். அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி பெண்கள் வந்து கணவன் பிடிக்காட்டி விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. வழங்குதா, அவங்களுக்கு பிள்ளைண்டா இவருடைய மனைவின்னா இவருக்கு பிறந்த பிள்ளைன்ற அர்த்தம் கிடையாது. வேற ஒரு கணவனுக்கு இப்போ வாழ்க்கப்பட்டு அதில் புள்ள பெற்று அப்போ பால் சுரந்து அந்த பாலை கூட நினைச்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது, என் பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய 2வது இப்போ கட்டிக்கிறீல்ல அது வந்து எனக்கு மகள், நான் பால் கொடுத்துருக்குறேன். நான் பால் கொடுத்தேன்னா நீங்கள் எப்படி கட்டுவீங்க, உங்களுக்கு நீங்கள் அப்பனா போயிடுறீல்ல. நான் வந்து அந்த பொண்ணுக்கு பால் கொடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, பால் குடி தந்தைன்னு ஆயிடுறீல்ல. அப்போ நீங்கள் பால் குடி தந்தையா அப்புறம் மகளை எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு பயந்து போய் என்ன செய்கிறாரு, ரசூல் கேட்டுட்டு வர்றாரு, எத்தனை தடவை பால் கொடுத்த. நான் ஒரு தடவை 2 தடவை கொடுத்துருப்பேன். அந்த அம்மா என்ன சொல்லுது, பர்மனெண்ட்டாக பால் கூட்டி செவிலித்தாய் மாதிரி நான் கொடுக்கல, ஏதோ ஒரு தடவை 2 தடவை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இந்த விவரத்தோட ரசூல்லாட்ட வர்றாரு, வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, லா யஹ்ருமுல் இம்லாஜத்து வல் இம்லாஜத்தானி, சும்மா ஒரு தடவை குடிக்கிறது 2 தடவை குடிக்கிறதுனால ஹராம் ஏற்படாது, போ நீ வாழ்ந்துக்க, பிள்ளை ஆக மாட்டாங்க. ஒரு தடவை 2 தடவை குடிக்கிற என்னவாகாது, தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படாது. அதனால நீங்கள் என்ன செய்யலாம், அது நீங்கள் உனக்கு மகளும் இல்லை, உன்னுடைய முதல் மனைவிக்கு மகள் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 2629 ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யஹ்ருமுல் மஸ்ஸத்து வல் மஸ்ஸத்தானி,
ஒரு தடவை பால் குடிப்பது, 2 தடவை பால் குடிப்பதில் எல்லாம் தாய் பிள்ளை என்கிற அந்த உறவு என்ன செய்யாது, ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால அந்த கணக்குப்படி நடந்திருக்குதா, அந்த வயசுல நடந்திருக்குதா, வயிறு நிறைய குடித்திருக்கிறார்களா, எல்லாத்தையும் கவனித்து தான் என்ன செய்யும் இந்த சட்டம் அமலாகும் என்பதையும் என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். சில பேர் பாலே சுரக்காத நேரத்தில் குழந்தை அழுக அமர்த்துறதுக்காக வேண்டி சும்மா என்ன செய்வாங்க, மார்பகத்தில் குழந்தைய வைப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால என்ன வராது, தாய் பால் குடிச்சு இந்த குழந்தை பெற்றிருந்து தானே பால் வரும், குழந்தை அமர்த்திருக்கா அந்த மாதிரி வேலையை சில பேர் செஞ்சு போடுவாங்க. அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது. அதனால என்ன வராது, இப்போ பால் கொடுத்தாலே வயிறு நிறைய கொடுக்கணும்னு இருக்குது. அப்புறம் பாலே வரலண்டா இப்படி தாய் ஆவாங்க. தாயின்று எதனால ஏற்படுறாங்க, அவங்களுடைய பால் இந்த குழந்தையுடைய பாடியில் கலந்து அவங்களுடைய இதை உண்ட உணவு குழந்தை மாதிரி வயிற்றிலிருந்து வளர்ந்த மாதிரி வெளியே இருந்து அந்த தாயிட்டிருந்து சத்தம் எடுத்துருச்சு என்ற காரணத்தினால தான் புள்ளைங்கிற ஒரு பஞ்சாயத்து வருதே தவிர, அதுக்கு பிந்தி வர்றதெல்லாம் என்னவாகாது, அந்த மாதிரி தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படாது என்பதை கவனித்துக் கொள்ளணும். அப்போ இந்த பால் கொடுக்குறாங்க, இந்த கண்டிஷனில் கொடுத்துருக்குறோமா அப்படின்லாம் கவனித்து என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த பால் குடிக்கிற ஒரு சட்டம். நேற்று சொன்னதில் இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். 2 வருஷம் குழந்தைக்கு பால் கொடுப்பார்கள்னு குர்ஆனில் வசனம் இருக்குதுல்ல, இந்த 2 வருஷம் கொடுக்கறது என்பது குழந்தை பால் குடிப்பதற்கான பருவம். ஆனால் சில நேரங்களில் ஒரு பெண்ணுக்கு என்ன செய்ய முடியாது, 2 வருஷம் பால் கொடுக்க முடியாது, அது உற்பத்தி ஆகாது, சுரக்கவே செய்யாது, இது வேஸ்ட்டு, இனிமேல் பால் கொடுக்குறதுல வேஸ்ட்டு என்கிற நிலையெல்லாம் வரும். அப்போ அந்த மாதிரியா ஒரு நிலைக்கு வந்தார்களே ஆனால் அவங்க 1 வருஷத்தில் பாலை நிப்பாட்டினாலும் குற்றம் வராது. எப்போ குற்றம் எல்லாமே எப்போ குற்றமாகும்னு கேட்டால், வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணா தானே குற்றமாகும். அப்போ தான் குற்றம்ங்கிற இஸ்லாத்தில் எப்போ குற்றமாகும், அப்படி இருந்தால் தான் குற்றமாகும். சில பெண்களுக்கு 1 வருஷத்தோட பால் என்னஞ்சிடும், அந்த ஒரு சுரக்காது, 1.5 வருஷத்துலாம் பால் சுரக்காமல் போயிடும், அந்த மாதிரி அது வேஸ்ட்டாக போய் என்ன செஞ்சிடும், அந்த குழந்தை மெலிகிற அளவுக்கு ஆயிரும்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும், அப்போ குற்றம் வராது. உங்களுக்கு பால் நல்லா சுரந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்கணும், 2 வருஷம் நிப்பாட்டி பண்ணும். 2 வருஷம் பிறகு கொடுக்கக்கூடாது. 2 வருஷத்துக்கு மேலே கொடுத்தால் என்னவாகாது, அது தாய் பிள்ளைங்கிற உறவை நிலைநாட்டாது. அது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க சொல்லலை, 2 வருஷத்துக்கு மேலே கொடுக்க சொல்லலை என்பதையும் இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் அந்த குழந்தை சம்பந்தமாக சொன்ன காரணத்தினால இந்த விஷயத்தை இந்த பால் ஊட்டுதலையும் குடும்பவியலில் சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுக்கப்புறம் குடும்பத்தில் இந்த குழந்தையை பெற்றுட்டோம்ல, குழந்தையை பெற்ற பிறகு அது தொடர்பான நிறைய சட்டங்கள்லாம் இருக்கிறது. அந்த சட்டங்களையெல்லாம் இப்போ சொன்னால் இருக்கிற இன்னும் ஒரு ரமலான் 1 மாதம் தனியாக வேணும் வணங்குதா. அதெல்லாம் என்ன சட்டம், பேர் வைக்கிறது தனியாக சொல்லணும், அந்த பேர் வைக்கிற சுண்ணத்து பண்ணுறதை பற்றி சொல்லணும், முடி இறக்குறது தலைமுடி இறக்குறது இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்லணும், குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரி ஆடையை போடலாம், என்னென்ன மாதிரி ஆடையை போடக்கூடாது, நகை அணியலாமா அணியக்கூடாதா, அக்கீக்கா கொடுக்கறது என்று நிறைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட நிறைய சட்டங்கள்லாம் இருக்கிறது. குடும்பம்ங்கிறதுல குழந்தை வளர்க்கிறதுங்கிற விஷயத்தில் மார்க்க ரீதியாக குழந்தைக்கு செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களை எல்லாம் இப்போ சொல்வதற்கு நமக்கு நேரம் குறைவான நாட்கள் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இது ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது, பிறப்பு முதல் இறப்பு வரை என்று சொல்லி தனியாக என்ன செஞ்சிருக்கணும், உங்களுக்கு குழந்தை பெற்றதுலேருந்து பேர் வைக்கிறதுலேருந்து என்னென்ன பேர் வைக்கலாம், எந்த பேர் வைக்கக்கூடாது, அல்லாஹ் விருப்பமான பேர் எது, வெறுப்பான பேர் எது, அக்கீகாண்டா என்ன, ஆம்பளைக்கு என்ன, எல்லா டீட்டெயிலும் விளக்கி நினைஞ்சிருக்கிறோம். பிறப்பு முதல் இறப்பு வரைங்கிற தலைப்பில் முன்னரே பேசி அது உங்களுக்கு சீடிகளாக வீடியோ ஆடியோ சீடிகளாக உங்களுக்கு கிடைக்கிறது. அதில் அந்த சட்டங்களை தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ குழந்தை சம்பந்தமாக வேற விஷயங்கள் இப்போ சொல்ல போகிறோம். அதாவது ஏற்கனவே அந்த பிறப்பு முதல் இறப்பு வரைங்கிறதுல சொன்ன சட்டங்கள் அல்லாமல் பொதுவாக நீங்கள் மார்க்க பயான்களில் சொற்பொழிவுல கேட்க முடியாத, அறிந்து கொள்ள வாய்ப்பு இல்லாத செய்திகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்போ இதில் நம்ம சொல்ல இருக்கிறோம். அது என்ன அந்த மாதிரி விஷயம்னு சொன்னால், இந்த குழந்தை வளர்க்குறதுல நிறைய ஒரு கேர்ஃபுல்லான ஒரு வேலை, அது சாதாரண வேலை இல்லை. ஏதோ சந்தோஷமாக இருந்தால் பெற்றுவிட்டோன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது இல்லை, அப்படி போகிற விஷயம் கிடையாது. குழந்தைன்னு ஒரு அமானிதமாக அல்லாஹ் நமக்கு தந்து விட்டால் இந்த குழந்தைய அந்த குழந்தையும் அதனுடைய உடல் ரீதியாக நல்ல குழந்தையாக இருக்கணும், அந்த குழந்தை மனசு ரீதியாக நல்ல குழந்தையாக இருக்கணும், அந்த குழந்தை அறிவு ரீதியாக நல்ல குழந்தையாக இருக்கணும், அந்த குழந்தை ஆரோக்கிய ரீதியில் என்ன செய்யணுது நல்ல குழந்தையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் நம்ம என்ன செய்யணும், உண்டாக்குனதுக்கு நன்மை செய்யணும் என்கிற பொறுப்புணர்வோடு தான் குழந்தையை வளர்க்கணும். இது எல்லாரும் ஆசைப்பட்டாலும் அவங்கள அறியாமலேயே குழந்தையை இதுக்கு எதிராக வளர்க்கிற ஒரு நிலையத்தான் நம்ம பார்க்குறோம். விளங்காம இன்னென்ன மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறது விளங்காமல் என்ன செய்கிறாங்க, அதை இவங்க மதரசாவுக்கு அனுப்பிட்டா நல்ல பிள்ளையாக போயிடும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டா அறிவாளியாக, இவங்க நினைக்கிறது என்னது, மதரசாவுக்கு அனுப்பி விட்டா நல்ல சாலிகான குழந்தையாக போயிடும், காலேஜுக்கு அனுப்பி விட்டா அறிவாளி குழந்தையாக போயிடும், அப்படி வழங்குறாங்களே தவிர அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஆகுறது கிடையாது. மதரசாவுக்கு அனுப்பி நல்ல குழந்தை ஆக முடியாது, காலேஜுக்கு அனுப்பினதுனாலையும் என்ன செய்யாது அறிவாளிகளாகவும் ஆக முடியாது. இதெல்லாம் ஆகுறதா இருந்தால்
குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் வரைக்கும் அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன். 3 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகள் வந்து நம்மிடமிருந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கிறது. குழந்தைகள் என்ன செய்யும், ஒன்று கவனிக்கும். தாய் என்ன செய்கிறாங்க, தகப்பன் என்ன செய்கிறாங்க, இதான் தாய் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சினேன்னா அவங்களோட இந்த பால் கொடுத்தல்ங்கிற ஒரு டச்சப் இருந்துட்டு இருக்கிற காரணத்தினாலையும் சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறான். அதுக்குன்னு ஒரு ஹார்மோன் சுரக்கு தான். தாய் இதுக்கு வச்சோன்னே அமர்ந்து போகிறது. காரணம் என்ன, சும்மா இந்த தாய்ங்கிறதுனால மட்டும் இல்லை, அவங்க உடம்புலேருந்து ஒரு ஹார்மோன் ஒரு வாடகை சுரக்கிறது, அது அந்த குழந்தைக்கு சுரக்கிறது, 2 மேட்ச் ஆகி போனோன்னு என்ன செய்யுது, அழுகை அமர்த்திடுது, நம்ம 2 ஒன்றுன்னு நினச்சிக்கிறது. அந்த மாதிரி நடக்குன்னு வைங்களேன், அது தனியாக விட்டுருங்க. ஆனால் மற்ற எல்லாரையும் தெரிந்து கொண்டு என்ன செய்யும் குழந்தை, ஒவ்வொன்றையும் நம்மிடமிருந்து தான் கற்றுக்கொள்ளும். நம்ம என்ன செய்கிறோமோ அதே மாதிரி என்ன செய்யும், அது பார்த்து பார்த்து உள்ளத்தில் ப்ரோக்ராம் பண்ணி கொண்டே இருக்கும். ரொம்ப யோசிச்சு என்ன பேச்சு வர்றதுக்கு இன்னைக்கு இப்போ நாளைக்கு வந்துடுதா, 3 மாதத்தில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் காதில் வழங்கு. அந்த பேச்சை திருப்பி எதுக்கு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஆனால் என்ன செய்யும், எல்லாம் உள்வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரோக்ராம்களை பூரா பார்த்து பார்த்து உள்வாங்கி வைத்து கொண்டே இருக்கும். நம்ம என்ன மாதிரி நம்மளை அதுக்கு சொல்லி கொடுத்தோன்னு நினைக்கிறீங்க? தாய் தந்தையர்கிட்டயே குடும்பத்துக்குள்ளேயே பார்க்காத எந்த ஒன்றையும் குழந்தைகள் வந்து பிரதிபலிப்பது கிடையாது. குழந்தை பருவத்தில் அனைத்துமே நம்ம பார்த்தானே செய்கிறாங்க, கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய இளைஞர்கள் ஆகிட்டீங்க, 99% எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளோ பேருமே என்ன செய்கிறீங்க, உங்கள் தகப்பனாரை வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்களா, அப்படி கூப்பிட்றீங்க. தாயை என்னென்னு கூப்பிட்றீங்க, வா போன்றீங்க. தாயை என்ன செய்கிறாங்க எல்லாருமே, அதிகமான பேர் தாயை கூப்பிடும்போது தாய் தான் நம்மளை பெத்தான்னு தெரியுது. ஆனாலும் தாயை எப்படி செய்வான், கூப்பிடுவான், நீ கொடு போ வா, தாயிட்ட பேசுறது சாப்பாடை போடு அப்படிங்கிறான். வாப்பாட போய் சாப்பாடை போடுங்கிறானா, அவர் சாப்பாடை போட்டுருவார். என்ன செய்கிறோம், எதுக்கு இதை சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இந்த தாயை வந்து மதிக்கணும்னு என்னத்தான் நீங்கள் அறிவுரை சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம வந்துடுறோம்னு கேட்டால், தாயின்னா போவாதான், தகப்பன்னா போங்க வாங்க என்று நம்ம சொல்கிறோமே. இது ஏன் ஏற்பட்டுச்சு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் ஏற்பட்டுச்சு, தகப்பன் என்ன செய்கிறான்னா அம்மா வா போன்னு கூப்பிட்றான், அதை பார்க்குது குழந்தை. தாய் என்ன செய்கிறான்னா அப்பனை வாங்க போங்குது. அது என்ன கவனிக்குது, ஓ இவளுக்கு வந்து வா போதான், இவனுக்கு வாங்க போங்க. எப்படி அது நீங்கள் சொல்லிலாம் கொடுக்கல, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி நம்ம அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி வாப்பாண்டா என்ன செய்யறது, தகப்பனை வாங்க போங்கிறீங்க. அந்த பொம்பளை அப்படி தான் கூப்பிடுது. நம்ம அம்மா வந்து வாப்பாவை என்னென்னு கூப்பிடுது, வாங்க போங்கன்னு கூப்பிடுதுல. அதனால தகப்பனை எப்படி தான் நம்ம பேசணும், எவ்வளவு பிரெயின் நல்லா வச்சிருக்கான்னு பாருங்க. இது இந்த கிளாஸ் நடத்தாம இப்படி உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருந்து குழந்தைகள் எப்படி கூப்பிடுறது, வாங்க போங்கிறது வாப்பா மட்டும். அம்மாவை என்ன செய்யுது, எல்லாருமே வாப்போங்கிறாங்க, மாமியா வாப்போங்குது. அது மாதிரி வந்து இந்த தகப்பனை பொண்டாட்டி அப்படி தானே கூப்பிடுறான். சில குடும்பங்களில் பொண்டாட்டியை கூட வாங்க போங்கன்னு பேசுவாங்க, அந்த பிள்ளை வாங்க போங்கன்னு பேசும். எந்த குடும்பத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, எந்த குடும்பத்தில் மனைவியையும் வாங்க போங்கன்னு யாராவது பேசுகிறார்களோ அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க பெத்த தாயை வாங்க போங்கன்னு பேசும். வாங்கம்மா போங்கம்மான்னு என்ன செய்யும், பேசும். சில பேர் கொஞ்சம் வளர்ந்த பிறகு மார்க்கம்லாம் தெரிஞ்ச பிறகு நம்மளாம் மாற்றுறது ஒன்று இருக்குது. ஒரு கட்டத்தில் அப்படி செஞ்சுட்டு நம்ம என்ன செய்வோம், தாயை போய் வா பண்ணுறது நல்லாவா இருக்குது மாற்றிக்கிறோம்னு சொல்லி என்ன செய்யறது, பின்னாடி மாற்றிருப்போம். நீங்கள் ஒரு 10 வயசு 12 வயசில் வா பண்ண தான் கூப்பிட்டுருவீங்க. இப்போ கொஞ்சம் விவரம் வந்த பிறகு என்ன செஞ்சிருப்பீங்க, தாயை வந்து நம்ம வாப்போங்கிறது என்ன வகையில் நியாயமாகும். அதனால் நம்ம இப்போ என்ன செய்வோம், வாங்கம்மா போங்கம்மா உட்காருங்கம்மா நில்லுங்கம்மா சாப்பிடுங்கம்மா கொடுங்கம்மான்னு என்ன செய்யணும், அப்புறம் மாற்றிக்கொள்ளணும். அது மரியாதை இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது, வாப்போங்கிறது மரியாதை இல்லைன்னு. அதை நம்ம மாற்றிக்கிற அது ஒரு விஷயம். ஆனால் 10-12 வயசில் நம்ம இப்படி இருப்போம், இப்படி தான் இருக்கிறோம். அப்போ இதில் என்ன வழங்குறோம், குழந்தைகள் வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்த்து பாடங்க இருக்குது. என்ன மாதிரி நம்ம நடந்து கொள்கிறோமோ அது சொல்லி கொள்ளாமலேயே அது அப்படி டேப் ரெக்கார்டில் பதிவாகிற மாதிரி என்ன செஞ்சது, அவ்வளவுமே அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் பதிவாகிற காரணத்தினால தான் இப்படியான வித்தியாசம் இருக்குதுங்கிறத நீங்கள் விளங்கி கொள்ளணும். இது யார் நிபுணர்கள்லாம் சொல்ல தேவையில்லை, நம்மளே கண்டுபிடிக்கலாம். ஏன் இப்படி நடக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நிபுணர் சொல்லலை, நான் தான் சொல்லணும்தா, அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ என்னெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டால், குழந்தை இருக்குது, சின்ன பிள்ளை தான், 3 மாதத்தை தாண்டிடுச்சுன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு உள்ள பிள்ளைகள் வந்து கவனிக்காது. 3 மாதத்துக்கு அப்புறம் என்னவாயிருது, ஒரே கவனிக்க ஆரம்பிச்சிடும், இப்படி உருண்டு பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்படி பார்க்கும், என்னத்துக்கு பார்க்க நமக்கு தெரியாது. இதெல்லாம் நாளைக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்யுது, அல்ல அப்படி படைச்சு வச்சிருக்கிறான். 3 மாதத்தை தாண்டிடுச்சு சொன்னால் புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறாங்கல்ல, பிள்ளைய வச்சு சண்டை போடக்கூடாது. ஓடி வாடி போடா வாடான்னு ஆரம்பிச்சுன்னு வைங்க, அதெல்லாம் அங்கே ப்ரோக்ராம் ஆகும். என்னவாயிரும், பொம்பளை பிள்ளைன்னு வைங்களேன், அது மனசில் வச்சிடும். இந்த மாதிரி ஒருத்தன் புருஷன் வந்தால் என்ன செய்யணும், இந்த மாதிரி தான் நம்மளும் பேசணும், சண்டை போடணும். அப்போ ப்ரோக்ராம் உண்டாகிறது தான். அதனால கல்யாணம் பண்ண பிறகு அதே மாதிரி தாயப்புள்ள பிள்ளை நூலைப்புள்ள சேலங்கிறாங்கல்ல. ஏன் அப்படி சொல்கிறாங்க, தாயப்புள்ள பிள்ளைங்கிறது என்ன, நீங்கள் சண்டை போட்டது பார்த்ததுனால தான், அதனால அந்த மாதிரி வருது. நீங்கள் எப்படி போடுறது பார்த்து அது மாதிரி ஆம்பளை பிள்ளையா இருக்குன்னு வைங்களேன்,
அவனு விளங்கிக்கிறான். பொண்டாட்டின்னு வந்தா என்ன செய்யணும் போல இருக்கு, இந்த மாதிரி தான் போட்டு மிதிக்கணும் போல இருக்கு, அப்படி விளங்கிக்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? இது இந்த குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சண்டை போடுவதா இருந்தாலும் நீங்கள் எப்படி ஒரு அந்நிய ஆள்கை இருக்கும்போது சண்டை போடுவதை பற்றி யோசிப்பீங்களோ உங்கள் குழந்தைக்கு முன்னாடியும் யோசிக்கணும். சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஆக புள்ள இருக்கு, புள்ள பார்த்துக்கிட்டு இருக்குது, அதனுடைய மனசில் என்னவாகும், நம்ம உள்ள சண்டையெல்லாம் என்ன அர்த்தம்லாம் அதுக்கு விளங்காது. இது ஒரு கோபமாக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். கோபமாக இருக்கிறாங்க, ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறாங்க என்பது குழந்தைக்கு நீங்கள் விளங்காதுன்னு நினைக்கிறீங்க. இது மாதிரியான ஒரு குழந்தைகள் உருவாகும்னு சொன்னால் ஒன்று அதுகளுக்கும் அந்த குணம் தொத்திக்கொள்ளும், ரெண்டாவது என்னவான்னு கேட்டால் அது வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடும். நிம்மதியாக இல்லைப்படா வெளியே போவோம். அந்த வயசு வரும்போது என்ன செய்யும், வீட்டுக்குள்ளே வருவதற்கு அந்த பிள்ளைகள்லாம் வெறுக்கத்தக்க ஒரு நிலைமையெல்லாம் பின்னாடி உண்டாகி கொள்ளும். இதே மாதிரியான ஒரு தன்மைகள் குழந்தைகளுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி இந்த குழந்தைகள்கிட்ட வந்து அடுத்த கொஞ்சம் புரிகிற வயசு இருக்கும்ல, ஒரு 2 வயசு பேச ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி வயசு வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்த ஆளை பற்றி பேசுறதுக்குல உட்காந்துட்டாங்க அப்படி இவ அப்படி இன்னும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. அப்போ குழந்தைக்கு என்ன ஆயிரும், இந்த ஊர் பலாய்கள் வருவது நல்ல காரியம் போல இருக்கு, அப்படி பதியுமா இல்லையா? அந்த குழந்தை மனசில் என்ன பதியும், நம்ம தாய் தந்தையத்தான் நமக்கு வழிகாட்டி, அப்படிதான் அதனுடைய மனசில் இருக்குமே தவிர நீ கை நாட்டு பெருவழியாக இருந்தால் கூட உங்களை ஒரு ஜீனியஸாக அதை நினச்சிக்கணும். ஏன்னா குழந்தை தான் எனக்கு என்ன தெரியும், அதை விட கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுல்ல, இன்னும் பெரிய ஜீனியஸ் மாதிரியும் பயங்கரமான அறிவாளிகள் மாதிரியும் நீங்கள் அதுக்கு நல்லதை தான் சொல்லுவீங்கிற மாதிரியும் உள்ளத்தில் ஆழமாக என்ன செய்யும், வெளி உலகத்தில் வந்து வேற ஒன்று தெரியும் போது உங்களுக்கு வெறுப்பு வந்து உங்க மேலே. குழந்தையாக இருக்கும்போது அப்படி பதிவாகுது பாருங்களேன். வெளியே வந்து பார்த்தா அந்த கோல் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாதுலாம் சொல்லுவாங்களா, அம்மாடி நம்ம தாய் மகா கெட்டாள்கள் இருந்துருக்குறாங்க, அப்படி மனசில் வந்து பின்னாடி மாறும்போது வயறேன் உங்களை வெறுக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்பட்டு போயிடும். அதனால அந்த குழந்தைகள் முன்னாடி வைத்துக்கொண்டு என்ன செய்யக்கூடாது, அடுத்த ஆட்களை குறை சொல்றது இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களையும் ஒன்று அந்த தன்மை அதை பாதிக்கும், அல்லது வெளி உலக தொடர்பு ஒரு கட்டத்தில் வரும்ல, 12 வயசுக்கு பிறகு வெளியே போக ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் தப்புங்கிற மாதிரி வெளியில் உள்ளவர்கள்ட்ட அறிய வரும் பொழுது உங்கள் சொல்ல கேட்காம வெளியே உள்ளவங்க சொல்ல கேட்குற அளவுக்கு அந்த குழந்தை மாறிடும். அதனால நிறைய பேர் தாய் தந்தை சொல்ல கேட்குறதே கிடையாது. ஏன், தாய் தந்தையர் சொன்னது பூரா தப்புன்னு வெளி உலகத்தில் போய் அறிஞ்சு கொள்ளுது. இந்த கோளு பொய் புறம் பித்தலாட்டம் இல்லாமல் பொய்ங்கிறது தவறுங்கிறது யாருக்கு தெரியும், வெளியில் போகும்போது நண்பர்கள் வட்டத்தில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது கோல் சொல்லாதே புறம் பேசான்னு பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்து வர அப்படி உங்கள் இமேஜ் நொறுங்கி நாசமாக போயிடும். என்னடா இதைத்தான் நம்ம அப்பா அம்மா பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், இதைத்தானே வீட்டில் உட்காந்து டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நினைக்குமா இல்லையா? அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறது, கவனமாக இருக்க வேண்டும். பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறோம். நம்மளே என்ன செய்யறோம், கடங்காரன் வந்துட்டானா இல்லைன்னு சொல்லு, என்ன வாயிறேன், கடன் கொடுத்தவன் கேட்டு வருவான், இல்லைன்னு சொல்லுனா என்ன வாயிறேன், அப்போ வந்து ஓ இப்படிலாம் ஒன்று இருக்கு போல இருக்கு, ஏமாத்தலாம் போல இருக்கு, அதை குழந்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அப்போ இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பாதிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைகளை வந்து ஒரு கண்ணியமாக நல்லா பேசணும், வா போங்கிற அளவுக்கு பேசிக்கொள்ளலாம். ஆனால் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை வாடி போடுங்கிறது, பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, வாடி போடின்னு கூப்பிட்டீங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண் குழந்தைகளும் அந்த பொம்பளை பிள்ளை வாடி போடின்னு பேசும். இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு விஷக்கருத்துக்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, கவனமாக. இதெல்லாம் அப்படி பாதிக்க நீங்கள் பார்க்கலாம். ஒரு வாடி போடின்னு ஒரு வீட்டில் பேசுகிறாங்கன்னு வைங்களேன், இது தாயோ தந்தையோ அல்லது அந்த வீட்டில் உள்ள ஒரு பெரிய ஆள் யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி சைத்தான் வேலை பார்த்துருக்குறாங்க, அது அந்த குழந்தைய உள்ளத்தில் இணைஞ்சிருக்குது, பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா வாடா போடாங்கிறது வாடி தேவையில்லை தானே, சும்மா பேசலாம்ல, வாப்பான்னு பேசிட்டு போங்க. பொம்பளை பிள்ளையில போட்டு என்ன செய்யுது, வாடி போடி இந்த தங்கச்சி மாதிரிலாம் அண்ணன் மாதிரிலாம் அப்படி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படி கூப்பிடுறது இல்லை, பாசம்லாம் இருக்கு, அப்படி யாரோ வீட்டில் இணைஞ்சிருப்பாங்க, அப்படி சொல்லி கூப்பிட்டு பழகினாங்கன்னா அது மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கெட்ட பேச்சுகள் பேசுறது இதெல்லாம் பாதி எதுக்கு சொல்கிறோம், இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக நம்ம செஞ்சுட்டு போயிடுறோம். அதே மாதிரி என்ன செய்யறோன்னு கேட்டால் குழந்தைய வந்து ஒரு 4 வயசு 3 வயசு இருக்கும் பொழுது ஒரு வேலையை நம்ம சொல்கிறோம், அது 5 வயசு இருக்கும்போது ஒரு வேலையை சொல்கிறோம். இந்த வேலையை சொல்லும்போது நம்ம என்ன எப்படி வேலை சொல்கிறோம், நம்ம மேலே பாசம் வச்சு நம்ம வீடு இது, நம்ம குடும்பம், நம்ம தாயார் இதை சொல்கிறாங்க, தாயார் சொன்னால் கேட்கணும், தகப்பன் சொன்னால் கேட்கணும்னு அந்த வேலையை பார்க்கணும். நம்ம அது எதனால் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டால், குழந்தை முரண்டு பிடிக்குதா, முரண்டு பிடிச்ச உடனே நீ போயிட்டு வா உனக்கு வந்து சாக்லேட் வாங்கி தர்றேன், ஒன்றுக்கு ரேட்டு. இந்த குழந்தை எப்படி வளர்க்குறாங்க, அதை செஞ்சுட்டு வந்து அவனுக்கு இதை தருவேன், இதை செஞ்சுட்டு வந்து அதை தருவேன்னா கடைசியில் என்ன ஆயிரேன், தாய்க்கு செய்கிறா இருந்தாலும் கூலி கிடைச்சி, அதுதான் தாயை கவனிக்க மாட்டேங்கிறான். தாய்க்கு செய்கிறா இருந்தாலும் என்ன வாங்கிட்டு தான் செய்யணும், கூலி வாங்கிட்டு தான் செய்யணும்னு வந்துடுது. நீ பெத்த தாய், நீ தகப்பேன், ஒரு நாளைக்கு புள்ள போக மாட்டேன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு புரிய வச்சு பக்குவமாக கூப்பிட்டு என்ன செய்யணும், நானா போக முடியும் நீ தான் போயிட்டு வரணும் அப்படி மாதிரி சொல்லி புரிய வைத்து நம்ம தாய்க்கு செய்யணும் அப்படின்ட்டு உருவாக்கினால் அந்த குழந்தைகள் தாய் மீது என்ன செய்யும், பாசமாக இருக்கும், தாய் கஷ்டப்படுறதுக்கு பிடிக்காது. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதுக்கு கூலி மாதிரி ஆசை காட்டுவாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், அது வாங்கி தருவேன், இது வாங்கி தருவேன், அதில் முக்கால்வாசி பொய் வேற.
சொன்னது வாங்கியும் கொடுக்கறது இல்லை, வணங்குதா? அது அப்படி சொல்லி வாங்கி கொடுத்தாலும் தப்பு தான். வாங்கி கொடுக்காட்டில் அவன் என்ன செய்வான்? நம்மளும் வாய் வார்த்தை சொல்லி ஏமாத்திட்டு போகலாம் போல இருக்கு நம்ம நினைப்பானா இல்லையா? குழந்தையில எப்படி பதிஞ்சிடும்? நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் ஆபத்தாக போயிடும், வாங்கி கொடுக்கலன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு டேஞ்சரான ஒரு ஆள், அது நம்மளும் அந்த மாதிரி வேலையை செய்யலாம் என்ற கருத்து உண்டாகிவிடும். அதனால் பிள்ளைகள்கிட்ட வேலை வாங்குறதா இருந்தால் எக்காரணம் கொண்டு வேணுங்கிறது சும்மா கொடுங்க. இதை செஞ்சால் இதை தருவேன், அதை செஞ்சால் இதை தருவேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்துக்கு பரிசு மாதிரி சொல்லலாம், அது ஒரு விஷயம். எது சொன்னாலும் அதே மாதிரி கடைக்கு போய்ட்டு இது தரணும், அது வாங்கினா இது தரணும், பேனா எடுந்து அது தரணும். வீட்டில் போய் இந்த டம்ளர் எடுத்துகிட்டு வாண்டா என்ன தருவேன்னு கேட்கும். டம்ளர் எடுன்னு சொன்னால் பையன் கேட்குறான், இது என்ன தருவியன்னு கேட்குறான். அப்போ டம்ளர் எடுக்க சொல்கிறத கூட என்ன செய்யணும், மிட்டாய் தரேன்னு சொல்ல வேண்டியிருக்குது. இது வந்து நல்லதாக வளர்க்குற முறையாயுது. இதெல்லாம் எங்கே கொண்டே முடிக்கும்னு விளங்காமல் இவங்க என்ன செய்கிறாங்க, அப்போதைக்கு காரியம் சாதிக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மாதிரி பிஞ்சு உள்ளங்களில் வந்து தாய் தந்த 2 பேரும் என்ன செய்யணும்னா ஒரே மாதிரி தான் ஆர்டர் பண்ணணும். TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள். லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கு பெற்ற ஒடுக்கப்பட்டோரின் உரிமை பேரணி மற்றும் மாநாடு 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 9500168989. இப்போ குழந்தைகளுக்கு ஒரு ஆர்டர் பண்ணுவதாக இருந்தால், ஒரு அறிவுரை சொல்றதா இருந்தால் முரண்பட்டு சொல்லிடவே கூடாது. என்னவாயிரும், 2 பேருக்கும் மதிப்பெல்லாம் போயிடும். இவன் என்ன செய்வான், அப்பங்கிறேன் டே போவாத, அம்மாக்கார நீ போயிட்டு வாப்பா நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்சு போச்சு, அதை நாசம். அப்போ ஒரு ஆர்டர் குழந்தைக்கு சொல்றதா இருந்தால் பேசி வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி போகிறானே வேணான்னு சொல்லிடுவோமா. வெளியூருக்கு சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்கிறான்னு வைங்களேன், பள்ளிக்கூடத்தில் கூப்பிடுவாங்க, பசங்கள்லாம் போகிறாங்க என்ன அனுப்புங்கன்னு. பாப்பாட்ட வந்துக்கிட்ட மாட்டேன் பாரா, அங்கே உட்காந்துட்டு அம்மா என்ன சொல்லு, நான் போயிட்டு உங்களுக்கு என்னன்னு கேட்குமா, முடிஞ்சு வச்சுக்காது. நாசம் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. குழந்தைகள் வந்து பெற்றோரை உதாசீனப்படுத்துவதற்கு அந்த பெற்றோர் தான் காரணம், அதுவா உதாசீனப்படுத்தாது. எந்த ஒரு குழந்தையும் தாயையும் தந்தையும் கண்டிப்பாக உதாசீனப்படுத்தாது. பெற்றோர்களுக்கு இருக்குத்தனமா இதை விளங்காம அந்த குழந்தை மனசு எப்படி இருக்குங்கிறது புரிந்து கொள்ளாமல் அவங்க முரண்படவே கூட எக்காரணம் கூட நினைச்சக்கூடாது. இந்த மாதிரி பையன் சொன்னான்னு சொன்னா இருமா நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கலந்துக்கிட்டு இந்த மாதிரி கேட்குறான், அனுப்புவோமே வேணாமா, 2 பேரும் சேர்ந்தாப்புல போ, அல்ல சேர்ந்தாப்புல போவாத, இன்ன காரணத்துக்கு போவாத, இன்ன காரணத்துக்கு போ என்று சொல்வார்களேயானால் அந்த தாய் தந்தையை மதிக்கணுங்கிற ஒரு அந்த இதற்கு இமேஜ் இருக்குல்ல, அவங்களுக்குன்னு குழந்தையுடைய மனசுல ஒரு இமேஜ் உண்டாக்கி வச்சிருக்கும். அந்த சித்திரம் வந்து கலையாது. அந்த குழந்தையுடைய மனசில் இருக்கிற தாய் தந்தைக்குன்னு ஒரு இடம், அந்த இடம் வந்து கீழே இறங்காமல் இருக்கணும்னு சொன்னால் முரண்பட்ட கட்டளைகள் ஒரு காலத்தில் என்ன செய்யக்கூடாது, பெற்றோர்கள்ட்ட இருந்து வரவே கூடாது. 2 பேரும் சேர்ந்தா ஒரே மாதிரியா சொல்ல வேண்டும். இல்லைன்னா என்னவாயிரும், நமக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் போயிடும், வருங்காலத்தில் நம்ம கஷ்டப்பட வேண்டி வரும். இதெல்லாம் குழந்தையை வளர்க்குறதுல கவனிக்க நம்ம தவறக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி வந்து அடிக்கிறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், குழந்தை அடித்தோம்னா சரியாக வந்துடும் வழங்குதா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி தான் பழமொழிக்கு சரியாக வரும். அடிக்கிறதுனால ஏதாவது நன்மை ஏற்படுமா? ஒரு நன்மை ஏற்படாது. அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். ஒவ்வொரு குழந்தையுமே இஸ்லாம்ங்கிற அந்த இயற்கை தன்மையோடு தான் பிறக்கிறது. பெற்றோர்கள் தான் அதை யகூதியா மாற்றிடுறாங்க, நசரானியா மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி மாத்திரலாம் யார் தான்? பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்களே தவிர அது ஒழுங்காக தான் பிறக்குறன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோமா இல்லையா, பெரிய பெரிய அறிவாளிகளாக இருக்காங்க. நீங்கள் நல்லா கண்டுபிடிக்கலாம். இந்த குழந்தையில் போடக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் பயங்கரமான ஒரு பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்த கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. நம்ம நாட்டில் பெரிய பெரிய விஞ்ஞானி இருக்கிறான், பெரிய 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 சட்ட நிபுணர்கள் இருக்கிறான், பெரிய பெரிய டாக்டர்கள் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி தான் யதார்த்தம் அப்படி இப்படின்னு ஆய்வுலாம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். அது மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்ரீ ஹரிகோட்டாவில் வேலை செய்கிறவனாக இருக்கிறான். இவ்வளவு அறிவும் இருந்து கொண்டு என்ன பண்ணுறான்னா ஒரு கல், அவனே செஞ்ச ஒரு கல்லை போய் கும்பிட்றான். இது கல்லுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குது? அந்த குழந்தையில போட்டது. நீங்கள் என்னதான் பள்ளிக்கூடத்தில் விஞ்ஞானம் சொல்லி கொடுத்தாலும் சரி, அது ஒரு மூலையில் தனியாக செக்ஷன் ஒதுக்கிட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும். இது ஒரு செக்ஷன் தனியாக உட்காந்து, ரெண்டு இருக்கக்கூடாது. ரெண்டுமே இது அறிவு கிடையாது. இந்த அளவுக்கு மூளை வறண்டதுக்கு என்ன காரணங்கிறீங்க? அப்படி சின்ன வயசுல சொல்லிட்டாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு கல்லுக்கு முன்னாடி நின்று
ஒரு இப்படி நின்று கும்பிட்டு விட்டு அப்படி செஞ்சு பழகுனாங்களா, அது அப்படி பசுமர தாணி மாதிரி நினைஞ்சிருச்சு, உள்ளத்தில் பதிஞ்சு போச்சு, மாற்றவே முடிய மாட்டேங்குது. எவ்வளோ விஞ்ஞானியாக படித்து பெரிய ஆராய்ச்சியாளர் ஆனாலும் என்ன செய்ய முடியாதுங்க. அது தனியாக ஆராய்ச்சிக்கு செக்ஷனை ஒதுக்கிக்கிட்டு இதையும் விட்டுறக்கூடாதுன்னு இது தனியாக செக்ஷனை வச்சுக்கிறது. ரெண்டு முரணாச்சே, இது உண்மைண்டா அது பொய்யா போயிருமே, அது உண்மைண்டா இது பொய்யா போயிருமே என்கிற அளவு கூட மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ இந்த குழந்தையில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்துன்னு விளங்குறமா இல்லையா? அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால குழந்தை விஷயத்தில் அடித்தல்ங்கிற வரக்கூடாது. எந்த ஒரு காரணத்துக்கும் நினைச்சக்கூடாது. குழந்தைகளை அடித்து திருத்தது கிடையாது. ஒழுங்காக சொன்னால் டக்குன்னு பதியும். சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொன்னீங்கன்னு சொன்னால் இது எப்படி பதிஞ்சிருக்கோ, சாவர வரைக்கும் அழிக்க முடியாமல் பதிஞ்சு போச்சோ அதே மாதிரி பதிஞ்சிடும். அடிக்கிறதுங்கிறது ஒரு காலத்தில் செய்யாதே. குழந்தைகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும், எப்படி அடிக்கிறது, அது என்ன தெரியும் அதுக்கு? அதனுடைய வயசுக்கு இப்படி தான் நடக்கும். குழந்தைகள் வந்து அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கிறது. அதுக்கு போய் நம்ம போய் இவ்வளோ பெரிய ஆள் போய் அந்த குழந்தை போய் அடித்தா தாங்குமா? அது சில பேர் ரொம்ப மிருக மாதிரிலாம் போய் அடிப்பாங்க. அப்பனை கண்டா கதறி ஓடும். பாப்பா வர்றாருன்னா என்ன அங்கே நிற்கிற பிள்ளை அப்படிலாம் இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கா இல்லை? எத்தனை வீடுகளில் இருக்குன்னு பாப்பா வர்றாருன்னா அப்படிலாம் குழந்தை பயம் காட்டி கடைசியில் அந்த மாதிரி வளர்த்த பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன். அது வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி வளர்த்தாங்கல்ல, பயம் அப்படி வளர்த்தவங்க அதில் முக்காவாசி பேர் என்னன்னு கேட்டால் ஒரு தருதலை மாதிரி தான் அவர்கள் ஆய்விடுகிறார்களே தவிர ஒரு நல்லவர்களாகவே இருக்கிற மாதிரி தெரியல. தகப்பனோட அண்டி அரவணைத்து அன்பு ஆறுதல் சொல்லி வளர்க்குற பிள்ளைங்க வந்து ஒரு பெரும்பாலும் அதிகமாக என்ன செய்கிறாங்க, நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அடிக்கும் போது யோசிச்சு பார்க்கணும், நம்ம எப்படி அடிக்கிறது, இந்த குழந்தை அடிக்க நமக்கான என்ன வித்தியாசம், அந்த தோல் என்ன நம்ம தோல் என்ன, அந்த வயசு என்ன நம்ம வயசு என்ன, நம்முடைய அடி அது தாங்குற அளவுக்கு அது படைக்கப்பட்டிருக்குதா, அதெல்லாம் என்ன வயனு அப்படி ஒன்று மனசில் பதிஞ்சிடும். சின்ன வயசில் உள்ளதெல்லாம் பதிஞ்சு போய் உடனே வெறுப்பு வராது. உங்களை சார்ந்து நிற்கிறது தவிர ஒரு வழி இல்லைங்கிற காரணத்தினால அவ்வளோ சகிச்சுக்கிட்டு 1% 2% ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த வெறுப்பு. ஒவ்வொரு அடி உழுமையாயிரும். 100% அன்பு வச்சிருந்துச்சுல 1 குறையும், 99 தான் இருக்கும். மறுவா ஒரு அடி போடுவீங்களா 98 போயிடும். ஒரு அடி போடுவீங்களா அப்படியே வந்து 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 உள்ள பூரா வெறுப்பா இருக்குமா. அப்புறமேல வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்ச பிறகு உங்க தயவு வேணாண்ட உடனே நீ பாட்டு கடை நான் பாட்டு என் பொண்டாட்டி கொடுப்பி தனி கொடுத்தன வரேன்னு ஓடி போயிடறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? திடீர்னுலாம் ஒருத்தன் அப்படி செய்ய மாட்டான். நம்ம அந்த குழந்தையிலேருந்து அந்த வெறுப்புகளை உண்டாக்கியது மார்க்க போதனைகளை கொண்டு சில பேர் அப்படிப்பட்ட தாய் தந்துட்டு ஒழுங்காக நடத்துகிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி தாய் தந்து நடந்தால் கூட பெற்றோரை நம்ம கவனிக்கணும்னு இஸ்லாமிய வட்டம் வந்து பிரச்சாரம் வந்த பிறகு சில தாய்மார்களுக்கு அந்த நன்மை கிடைக்குதே தவிர இந்த இஸ்லாமிய அறிவுரை கிடைக்கலன்னு சொன்னால் அவங்களாம் கைவிடப்பட்டிருப்பாங்க. அதனால குழந்தைகள் வெறுக்கத்தக்க வகையில் அடித்து வளர்க்குறதுங்கிற எந்த காரணத்திலும் என்ன இல்லை, நல்லதே கிடையாது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு முன்னாடி வைத்துக்கொண்டு நம்ம இடத்துல விட முடியாத தீய பழக்கம் ஏதோ ஒன்று இருக்குன்னு வைங்க. புகை பிடிக்கிற தகப்பன் இருக்கான், அறவே பிடிக்கக்கூடாது, கெடுதி. ஆனால் அப்படி ஒரு குடிக்க நீ இருந்தால் புள்ளைய முன்னாடி வச்சு குடிக்கக்கூடாது. இந்த மாதிரியான பொருள்களை போடும் பொழுது அதுக்கு என்ன செய்யும், இதெல்லாம் வந்து தவறு இல்லை, பெரிய ஆளை போனால் இதெல்லாம் நம்ம செய்யலாம். மனசில் என்ன உண்டாயிரும் நம்மளை அறியாமல், அது உண்டாரு நமக்கு தெரியாது. அது மனசில் அதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் ஆகி போயிடும். அவன் போனவன 15 வயசுல என்ன செய்யறான், ஸ்கூலுக்கு போவையில் திருட்டு தம் அடிக்கிறானா இல்லையா, வாப்பா பிடிச்சிட்டு போட்டு சிகரெட் எடுத்து இழுப்பான் 10 வயசுல. அது மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சினீங்க. அந்த குழந்தைகள் பாதிப்பாயிருது. ஒட்டு போய் அடிக்கிறானா இல்லையா, அதெல்லாம் எதனால வருதுங்கிறீங்க? அதெல்லாம் வீட்டில் அடிச்சிருப்பாங்க. இவன் அடிக்கிற ஒரு பக்கம் 5 வயசு பிள்ளைய விட்டு சிகரெட் வாங்கிட்டு வாடான்னு அனுப்புறான். அப்போ என்ன இது எப்படி அவனுக்கு இதாகும், அவன் மனசில் என்னத்தை உண்டாக்குன்னு வழங்குறது இல்லை. நம்ம தான் ஏதோ வளர்க்க தெரியாமல் தகப்பனார் வளர்த்துட்டாங்க, நம்மளாவது நம்ம பிள்ளைய ஒழுங்காக வளர்ப்போம், ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷன் உண்டாக்குவோம், நல்ல ஆரோக்கியமாக திரகாத்திரமா அறிவாளியா ஆரோக்கியமாக ஒரு பிள்ளையை உண்டாக்கி வளர்த்து என்ன செய்வோம், சாலிகான பிள்ளையா அப்படின்னு நினைத்தோமே. ஆனால் நம்ம என்ன செய்யணும், இது தியாகம் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை வந்து பிள்ளைகள் மத்தியில் வச்சு செஞ்சால் அது பிள்ளைகளை பயங்கரமாக என்ன செய்யும், பாதிக்கும். இதெல்லாம் தவிர இதெல்லாம் வந்து குழந்தை வளர்க்கிறதுக்காக வேண்டி இதுவும் உலக சுகாதார நிறுவனத்தில் சொல்லக்கூடிய பரிந்துரைகள் தான். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டால்தான் உங்கள் குழந்தை வந்து ஒரு டென்ஷன் இல்லாத, நோய் நொடி இல்லாத, நல்ல ஆரோக்கியமான, எதையும் பிரச்சனைகள்லாம் எளிதாக ஃபேஸ் பண்ணக்கூடிய வகையில் உருவாகும் என்றெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யறேன்னு கேட்டால் குழந்தைகளுக்குன்னு இல்லை, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. கம்பேர் பண்ணானது நீ இதை செய்யன்னு சொல்லணுமே தவிர இந்த அவனு தான் இருக்கான் நீ தாண்டா இருக்கேன் அந்த மாதிரி போச்சு, ஆஹா வெறுத்துருவாங்க. உங்களையும் வெறுப்பாங்க, அவனையும் வெறுத்துருவாங்க. அண்ணனை சொல்லி என்ன செய்யறது, இந்த உனக்கு மூத்தவங்க ஒருத்தன் இருக்கான் பாரு எவ்வளோ அழகாக இருக்கான், நீ என்னடா இப்படி இருக்கேன்டா என்ன மாதிரி அண்ணன் மேலே அவனுக்கு வெறுப்பு வரும். நீங்கள் கம்பேர் பண்ணி காட்டுறீங்க, உங்களுக்கு நமக்கு வில்லை இவன் தான் மேலே இருக்க மனசில் வருமா இல்லையா? அதுவும் அண்ணன் மேலே பாசம் வைக்கிறதுக்கு பதிலாக நீ இதை செய்யுமா அதை செய்யுமான்னு சொல்லுங்க. இந்த அடுத்த வீட்டு பையனை பாரு, இவனை பாரு, இந்த அவனை பாருன்னு சொன்னீங்கன்னு வைங்க. அப்போ இது வந்து சைக்காலஜியில் என்னவா இருந்தால் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும், ஒரு வெறுப்பை உண்டாக்கும். நம்ம தான் மோசமான ஆள் போல இருக்கு, இப்படி படைக்கப்பட்டிருக்கும் போல இருக்கு, நம்ம அவங்க மாதிரி நல்ல ஆள் இருக்க முடியாது போல இருக்கு. அவனுக்கு என்ன
மனசில் உண்டாயிரும். சாதாரண ஒரு 25 வயசு பையன்ட்டு சொல்லி பாருங்களேன், பொண்டாட்டிட்டு 2 பொண்டாட்டி வச்சிருந்தான்னு வைங்க, சொல்லி பாருங்க பார்ப்போம், உன்னை விட அவதான் நல்லா இருக்கான்னு முடிஞ்சு வச்சுக்காத, அன்னைக்கே நரகம். இது நடக்குமா? பெரிய பையன்கள்ட்ட சொல்லி பாருங்களேன், கடையில் 2 பேர் வேலை பார்க்குறவன்ட்டு அப்படி கம்பேர் பண்ணி சொல்லி பாருங்க பார்ப்போம். 35 வயசு 40 வயசுக்காரனும் இருக்கட்டும், ஏன்டா உனக்கு பிந்தி தானே வந்தான், இவ்வளோ நல்லா வேலை பார்க்குறான், நீ என்னடா பார்க்குறான்டா ராஜினாமா போட்டு படிக்கிறோம். ஏன் அட எவ்வளோ நல்லா பண்ணுறா, ஏன்டா அப்படி இருக்க, ஏன்டா சோம்பேறி இருக்கான்னு கேட்டால் சும்மா இருப்பான். அவனை காட்டி இவனை காட்டி பேசினா முடிஞ்சு வச்சுக்கத. அப்போ யாரை நம்ம வேலை வாங்குறா இருந்தாலும் அந்த வேலை வாங்குதல் கூட நிர்வாகத்துறையில் கூட இது கற்றுக் கொடுப்பாங்க, கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாது. நிர்வாகம் அந்த MBA BBA எல்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிர்வாக முறையில் எதெல்லாம் ஒரு கிளாஸ் இருக்குது. ஒரு வேலை வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி குத்தி காட்டுவது, இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பேசுவது, அதெல்லாம் வந்து எந்த மனுஷனுக்கும் பிடிக்காது. மனிதனுடைய சுபாவமே என்ன, அவன் குறைய நேரடியாக சொன்னால் ஏற்றுக்கொள்வானே தவிர இன்னொரு ஆளை ஒப்பிட்டு நீ மட்டோன்னா அவனை தாங்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, உங்கள் பிள்ளை கலசரியாக இருந்தால் கூட அந்த பிள்ளை நல்லா இருக்கானு சொல்லிடாதீங்க. கம்பேர் பண்ணி பேசுறது வந்து கண்டிப்பாக வெறுப்பை ஏற்படுத்தும். யாரா உங்களுக்கு ஏற்படுத்தும், எனக்கு ஏற்படுத்தும், எவருக்கும் ஏற்படுத்தும். விவரம் தெரிஞ்ச நமக்கே அது ஜீரணிக்க இல்லைன்னு சொன்னால் குழந்தைகிட்டு போய் அதை திணிக்கிறீங்க. இது நான் சாதாரணமாக சொல்கிறேன், எங்கள் ஊர்லாம் ரொம்ப வளர்க்கிற மோசமாக அவங்க மூத்திரத்தை குடிப்பாங்க. அதை திட்டுறது கம்பேர் பண்ணி சும்மா திட்டுறது கூட எப்படி திட்டுவாங்க, தாங்க முடியாத அளவுக்கு என்ன இருக்கு, நீலாம் இருக்க அவன் மூத்திரத்தை குடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப மோசமாக திட்டுவாங்க. எங்கள் ஊர்லாம் அது பழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இது வந்து எத்தனை ஊரில் இருக்குன்னு தெரியல, ஆனால் இது நல்ல பழக்கம் இல்லையில. செய்யாதப்பா இதை செய்யின்னு சொல்லணுமே தவிர இன்னொரு ஆளை ஒப்பிட்டு காட்டுறதுங்கிறது பயங்கரமான ஒரு பாதிப்பை குழந்தைக்கு உங்க மேல நஞ்சு மாதிரி உங்களை வெறுத்துருவான். அந்த குழந்தை வருங்காலத்தில் என்ன செய்யும், உங்களுக்கு எந்த விதமான அரவணைப்பும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஓடி போயிடுவான். அது கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது குழந்தைய வளர்க்குற முறை கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், எதுக்கு எடுத்தாலும் இல்லாத சொல்லி பயங்காட்டுறது. தூங்க வைக்கிறதுக்கு பயங்காட்டி தான் தூங்க வைக்கிறோம், திங்க வைக்கிறதுக்கு பயங்காட்டி தானே. அது பூச்சாண்டி வந்துடும், பேய் வந்துடும், பிசாசு வந்துடும், அவருக்கு பூதம் வந்துடும், அவர் வந்துடுவார், பிடிச்சிட்டு போ பிள்ளை பிடிக்கிறோம் வந்துடுவான். நம்ம ஏதாச்சும் சாப்பிட வைக்கிறான்னு என்ன செய்யணும், குழந்தைகள் வந்து எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் பசிச்சா சாப்பிட்டு தான் தீரும். ஒரு மாதிரி அடம் பிடிக்குதுன்னு சொன்னால் அப்போதைக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். வழங்குதா? அது நல்ல பசி வந்த பிறகு வேணான்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நீங்கள் நினச்சி என்ன செய்யணும், கொடுத்து பார்க்கணும். கொஞ்சம் நம்ம அன்பை காட்டி, விளையாட்டு காட்டி, ஒரு பிராக்கு காட்டி என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நம்ம என்ன செய்யறது, எதையாவது காட்டி பயங்காட்டி இருட்டை காட்டி பயங்காட்டுறது, ஒரு எதிரி ஒரு பேய் பிசாசுன்னு பயங்காட்டு இப்படி வகுத்துட்டோம்னு சொன்னால் அது பயந்தாங்கொல்லிகளாக சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன செய்யும், இடி இடிச்சா பயப்படும், மழை அடிச்சா பயப்படும், ஒரு எறும்பை கண்டா பயப்படும், ஒரு இப்போ எலியை கண்டா பயப்படும். இந்த பயங்காட்டி சோறு ஊட்டி வளர்க்கிறது, பயங்காட்டி தூங்க மாட்டேங்கிறது இவங்க டிஸ்டர்பாக இருக்கிறதுக்காக செய்கிறது. தூங்குறதுக்காக வேண்டி குழந்தை உள்ளத்தில் எதை விதைக்கிறாங்க, இல்லாத ஒன்றை விதைக்கிறீங்க. அதனால இந்த பேய் பிசாசு நம்பிக்கைலாம் மக்கள்கிட்ட உண்டாயிருக்கிறது. அப்போ இல்லாதுக்கெல்லாம் ஏன் பயப்படக்கூடியவங்களாக்குறீங்க? இருக்கிற பேய் இருக்கணும்னு சொன்னாலும் இல்லைன்னு சொல்லணும். கடைசியில் என்னவாயிரும், நீங்கள் சொல்லி கொடுத்தவொடனே இருட்டில் என்னமா ஒரு மாதிரியா தெரியுமா பயந்துருவான், ஜன்னி வந்துடும். குழந்தைக்கு அந்த மாதிரி நோய் வந்துடுதா இல்லையா? டாக்டர்கிட்ட கூட ஒன்றும் இல்லாமா, ஆனால் குழந்தை தூங்க மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். இதெல்லாம் என்ன காரணம், நீங்கள் பூச்சாண்டி சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்படி ஒன்று இல்லை, அவன் அதுக்கு ஒரு கற்பனை பண்ணிக்குவான், பூச்சாண்டின்னு ஒன்று இருக்குது, அது திடீர்னு வந்து தாக்கும், அது மாதிரி செய்யும்னு அவனுக்கு மனசில் என்ன செய்யணும், அப்படியே நீங்கள் புதாகரமாக வளர்ந்து போய் நிற்கும். யாரும் இல்லாத இருட்டில் என்னதா பார்த்தான்னு வைங்க, இதுதான் பூச்சாண்டி போல இருக்குன்னு பயந்துட்டா அவ்வளவுதான், மனநோயாகி போய் இந்த வைத்தியத்துக்கு அடங்காமல் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகி போயிடும். அதனால வந்து பயங்காட்டக்கூடாது, இல்லாததை சொல்லி என்ன செய்யக்கூடாது, பயங்காட்டி வளர்த்தல்ங்கிறது நம்ம அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு தன்மையை நம்ம வளர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழகாக இல்லாமல் இருக்கும், நமக்கு அல்லாத இந்த குழந்தை என்ன இருக்காது, ஒரு பர்சனாலிட்டி கம்மியாக இருக்கும், ஒரு ஊனமாக இருக்கும், ஒரு கண்ணு சரியாக இருக்காது. அதை குத்தி காட்ட காரணம் ஒன்று, பெற்றோராக இருந்து என்ன செய்கிறாங்க, அவன்கிட்ட நேரம் சொல்கிறது இல்லை, இதை போய் நமக்கும் ஒரு பிள்ளைன்னு வாய்ச்சிருக்குது, அந்த குழந்தை உட்காந்துட்டு இருக்கேன், நமக்கு இப்படி வந்து அல்லாத வந்துட்டானே, அந்த குழந்தை காதல் வந்து என்ன ஆயிரும், ஓஹோ நம்ம வந்து பிறக்கக்கூடாத ஒரு ஆள் பிறந்துட்டு மேலே இருக்குது, மனசில் வருமா இல்லையா, தாழ்வு மனப்ப தற்கொலை அளவுக்கு கொடுப்பிடும். குழந்தைகள் வந்து அல்லாஹ் வந்து ஊனமாக தந்தாலும் சரி, கருப்பாக தந்தாலும் சரி, அழகு இல்லாமல் தந்தாலும் சரி, அது வந்து அல்லாஹ் குழந்தைன்னு ஒன்று தந்துட்டான், அதில் நம்ம சந்தோஷம் அடையணுமே தவிர இந்த மாதிரி குழந்தைகளில் காணக்கூடிய ஊனங்கள், குழந்தைகளுடைய காணக்கூடிய தகுதி குறைவுகள், இதுகளை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அந்த குழந்தைகளுக்கு படுற மாதிரி, குழந்தைகளுடைய காதில் விழுற மாதிரி நம்ம பேசணும் என்று சொன்னால் அவங்களை என்ன செய்யும், பெருசா அவங்களுக்கு பாதிக்க நம்ம மட்டம், நம்ம வந்து அடுத்த ஆள் கூட நம்ம நிற்க முடியாது, நம்ம எதுலையும் முன்னாடி போட்டி போட முடியாது, நம்ம படைப்பில் நம்ம இப்படி ஆகிட்டோம், இதெல்லாம் இப்படி மனசில் அவங்களை அறியாமல் அப்படியே திருப்பி என்ன செஞ்சுறேன், இப்படி அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இப்படி அப்பா சொல்லிகிட்டே இருக்காரு, இது நம்ம சரியில்லாமல் இருக்கு, நம்ம அப்படி அழகு இல்லாமல் இருக்கிறோம், உலகமே அழகாக இருக்குன்னு சொல்லி என்ன செய்வான். இந்த மாதிரி பார்க்கும்போது யார்ட்டையும் பேசுறதுக்கு யோசிப்பான், என்னது நம்ம அழகு இல்லாமல் இருக்கிறோம், அவங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி சொல்லிட்டா என்ன செய்யறது, ஒரு ஆஃபீஸரை பார்க்குறதுக்கு, ஒரு வேலை தேடி போகிறதுக்கெல்லாம் என்ன செய்வான், அவன் தன்னால் தயக்கமாகி போயிடும்.
பெஞ்சில் உட்கார கடைசியில் போய் உட்காருங்க சில பேர். ஏன்னு கேட்டால் அந்த ஆளுங்கெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி சொன்ன ஆட்களாக இருக்கும். வீட்டில் வந்து என்ன செய்யறது, மூஞ்சி சரியில்லை, அழகா இல்லை, மொழியே சரியில்லை, இந்த மாதிரி எல்லாம் திட்டு மொழி முடிக்கிறான் பாரு அப்படின்னு ஒரு மொழி இருந்தால் இயற்கையாக அந்த ஒரு மொழி இருந்தால் அது அப்படி தான் இருக்கும். அதையெல்லாம் சொல்லி சொல்லி காட்டின அந்த குழந்தை என்னவாயிரும், மக்கள் மத்தியில் நம்ம வந்து முன்னாடி வரக்கூடாது, இப்படி முன்னாடி வரட்டி இப்படி முன்னேறுவான். அவன் என்ன மாதிரி இருந்தாலும் எல்லாத்துலையும் நானும் ஆச்சுன்னு வரணுமா இல்லையா? மேடையில் ஏறி பேசுகிறான்னு மூஞ்சி எல்லாரும் பார்த்தா என்ன செய்யணும்னு நினைக்கலாம். அப்படியே உருவாக்கி நம்ம வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் என்ன செய்ய முடியாது, பிரகாசிக்க முடியாது. இப்போ குழந்தையை வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கலை. அது ஒரு பெரிய எந்த பள்ளிக்கூடத்தில் போனாலும் கிடைக்காது. நீங்கள் என்ன செய்யணும், இப்படி மட்டும் யோசிக்கணும், நம்ம பிள்ளைய நல்லபடியாக வளர்க்கணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சாலும் அதில் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதெல்லாம் என்ன செஞ்சிடணும், வளர்க்கணும். இந்த குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டிய இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதையும் அது இன்னும் பல சட்டங்களும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சமுதாய போராட்டங்கள், இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான அடக்குமுறை எங்கிருந்து வந்தாலும் உடனடியாக களமிறங்கி போராடும் ஒரே இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அரசின் அலட்சிய போக்கானாலும் அநீதியானாலும் அடக்குமுறையானாலும் பாரபட்சம் பார்க்காமல் களமிறங்கி போராடும் தன்னலமற்ற இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். முஸ்லிம் என்ற காரணத்திற்காக யார் பாதிக்கப்பட்டாலும், உலகின் எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக கண்டன குரலை பதிவு செய்யும் துணிச்சல் மிக்க அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். முஸ்லிம் சமுதாயம் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடையூறாக உள்ள மதுபான கடைகள் முன் களமிறங்கி போராடி அப்புறப்படுத்தி வருவதிலும் முன்னோடியாக இருக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்ப ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக எழுத்து போராளியாய் உணர்வு வார இதழ். முஸ்லிம்களின் வாழ்வாதார கோரிக்கையான இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள், பிரசுரங்கள் மூலமாக பல்லாண்டுகளாக முஸ்லிம் சமுதாயத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இடஒதுக்கீடு எனும் லட்சியத்தை இந்த லட்சியவாதிகளால் மட்டுமே வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைமையில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கும்பகோணத்தில் அணிதிரண்டனர். 2006 ஜனவரி 29ஆம் நாள் நடைபெற்ற இந்த எழுச்சியே தனி இடஒதுக்கீடு கிடைத்திட முக்கிய காரணமாக அமைந்தது. தமிழக முஸ்லிம்களின் வரலாற்றில் இந்த அளவிற்கு முஸ்லிம் சமுதாயம் ஓரிடத்தில் திரண்டதில்லை என்ற வரலாற்று முத்திரையையும் முஸ்லிம்களின் வலிமையையும் இது பறைசாற்றியது. இடஒதுக்கீடு போராட்டத்தின் இறுதியாக சிறை சென்றால்தான் இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றால் அதற்கும் நாங்கள் தயார் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரகடனம் செய்தது. 2007 ஜூலை 4ஆம் நாள் முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்று திரட்டி தமிழகத்தின் 8 மத்திய சிறைச்சாலைகளை நோக்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் தலைமையில் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தியது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என லட்சக்கணக்கான மக்கள் கைதாயினர். ஆட்சியாளர்களை திணறடித்த இந்த போராட்டத்தின் மூலம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடை பெற்றுத் தந்தது. எல்லா புகழும் இறைவனுக்கே.